தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலும் இக்காணொலி மூலம் இணைந்து ஆண்டவரை தொழுகை செய்ய ஆயத்தப்படுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இத்தூய தொழுகைக்கென்று அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்குள்ளும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. நாம் இணைந்து நம் கடவுளை போற்றுவோமாக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம் திரியேக கடவுளை போற்றுவோமாக. சேனைகளின் தேவனாகிய கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமி உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. ஆண்டவரின் நாமத்தினால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் இரக்கமாயிரும். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான தூத சேனைகளாலும் பூமியின் சகல குடிகளாலும் போற்றப்படுகிற எங்கள் திரியேக கடவுளே, சகல துதியும் கனமும் மகிமையின் நாங்கள் உமக்கே செலுத்தி இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே
உம்மை தொழுகை செய்யும்படியாய் நீர் தந்த நல்ல ஈவை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் பெரியவரும், நீர் பரிசுத்தரும், நீர் சேனைகளின் கர்த்தரும், நீர் இரக்கங்களின் கடவுளுமான மகா பெரிய ஆண்டவர் என்று நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, உம்மை தொழுகை செய்கிற நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி முழுமையாய் எங்களை உமக்கென்று அர்ப்பணித்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை தொழுகை செய்கிறோம். இப்போது உம்மை தொழுகை செய்கிற உம்முடைய அடியவர்கள் ஏறெடுக்கும் தொழுகையை எங்கள் அன்புள்ள கடவுள் ஏற்றுக்கொள்ளுவீராக. உம்முடைய தூய பிரசன்னத்தை இத்தூய தொழுகையின் வழியாய் எங்கள் கண்கள் காணும்படியாய் உம்முடைய கிருபைகளை தருவீராக. குறைவற்றவர்களாய், ஆண்டவருக்கு பரிசுத்தமானவர்களாய் நாங்கள் இத்தொழுகையை ஏறெடுக்க எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தருவீராக. இந்த காலை பொழுதிலும் இக்காணொலி மூலம் இணைந்து தொழுகை செய்கிற உம்முடைய அடியவர்கள் அனைவரையும் பரிசுத்தாவியான கடவுள் முழுமையாய் பலப்படுத்துவீராக. தொழுகையின் எந்த பகுதியிலும் எங்கள் சுயம் மேன்மையடையாதபடி எல்லாம் எங்கள் அன்புள்ள கடவுளை கனப்படுத்துவதாக, எங்கள் அன்புள்ள கடவுளை மேன்மைப்படுத்துவதாக, சகல துதியும் கனமும் உமக்கே செலுத்துவதாக இத்தொழுகையை நாங்கள் ஏறெடுக்க எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளின் தொழுகையினோடான சிந்தனைகள், நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடும் பாடல்கள், நாங்கள் கற்றுக்கொள்ளும் உம்முடைய வசனங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் சுயம் முற்றிலும் மறைக்கப்பட்டு தேவரீருடைய பரிசுத்த நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தி நிற்க எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு கிருபை தருவீராக. தொழுகையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் முழுமையாய் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் வழியாய் தாழ்மையோடு இவைகளை கஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்புள்ள தூய கடவுளே, ஆமேன். அமருங்கள். கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 15வது பாடலை பாடுவோமாக. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய். சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய். நேசமீட்பர் கரத்தில் ஏந்துமாறு இயேசு நாதர் நம்மையும் தாங்குவார். தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜன்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமுமாகி வானலோக வாசலை திறந்தார். மாகர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜகத்துரட்சகா. அருள்நாதா
மாசடுகாபரஞ்சோதி வல்ல தேவா கருணை நாயகா போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும் போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும் இயேசு ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே இந்த நாளிலும் முறைமுறையாய் படிக்கும்படியான சங்கீதம் 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதல்னாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் அரண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இணைந்து படிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமையுண்டாவதாக. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். பிழை உணர்ந்து சங்கீதக்காரன் பாடின சங்கீதம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் முழங்காற்படியிட்டு நம்முடைய பிழைகளை இறை சமூகத்திலே மனப்பூர்வமாக அறிக்கை செய்து ஆண்டவர் நமக்கு அருளி செய்யும் பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்ளுவோம்.
ஜெபம் செய்வோம். கடவுள் தமது கிருபையினால் நமக்கு தந்த இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே பாவமர நாம் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஒரு பரிசுத்த வாழ்விற்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிலே பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இந்த காலை பொழுதிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிற நாம், ஆண்டவரே, உடைய திரு சமூகத்திற்கு முன்பாக நான் ஒரு பாவியாகிய மனுஷனாய் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சுக்களினால், என்னுடைய சிந்தனைகளினால், என்னுடைய செயல்களினால் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து நிற்கிற என்னை உம்முடைய திரு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் முழுமையாய் அர்ப்பணித்து நிற்கிறேன். அப்பா, என் மீறுதல்கள் நீங்க என்னை கழுவி சுத்திகரிக்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாய், எனக்கு வாழ்வு தரும்படியாய் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினீரே. உம்முடைய உதிரம் மட்டுமே என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும் கிருபாதார பலி என்பதை நான் அறிந்து நிற்கிறேன். என்னுடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படாத போது என் ஆண்டவரை தரிசிப்பது எனக்கு மிகவும் அரிதாயிருக்குமே. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே நிர்பிரசன்னமாகிற கடவுள் என்று நான் அறிந்து வந்திருக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் உம்மை தொழுகை செய்கிற நான் உம்மை தரிசிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த நாளின் தொழுகையினூடாய் உம்முடைய தூய பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய பாவங்கள் ஒருபோதும் எனக்கு தடையாய் அமைய வேண்டாம். என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை விடுவிக்கும் ஆற்றல் உள்ள ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நிற்கிற என்னை முழுமையாய் நொறுக்கி ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் கடினங்களை, மேட்டிமையான சிந்தனைகளை, என்னுடைய இருதயத்தின் பாவ சிந்தனைகளை, பொல்லாங்கான தீமையான சிந்தனைகளை, பொறாமையும் வஞ்சகமும் நிறைந்த என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை, எல்லாவற்றிலும் என் சுயம் வாழ வேண்டும் என்று விரும்பி ஓடுகிற என்னுடைய சிந்தனைகளை முழுமையாய் நொறுக்கி ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். அப்பா, உம்முடைய உதிரத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று மன்றாடுதல் செய்வோமா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்று ஆலயத்திலே ஜெபிக்கும்படியாய் சென்ற பரிசேயனையும் அந்த ஆயக்காரனையும் நம்முடைய நினைவிற்கு முன்னால் கொண்டு வருவோம். பரிசேயனோ தன்னைத்தான் உயர்த்தினவனாய், தன்னுடைய மேன்மைகளை நினைவு கூர்ந்தவனாய் விண்ணப்பம் செய்தான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு, ஆண்டவரே, நான் ஒரு பாவியாகிய மனிதன், பாவியாகிய என் மீது கிருபையாயிருந்து என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும் என்று வேண்டுதல் செய்தான். தன்னைத்தான் உயர்த்தினவன் அல்ல, தன்னைத்தான் தாழ்த்தி தன்னுடைய பிழைகளை இறை சமூகத்திலே உணர்ந்த ஆயக்காரனே மேன்மை பெற்றவனாய் தன் இல்லத்திற்கு கடந்து சென்றான் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோயின் காலத்திலே பலவிதமான ஆபத்துக்களும் தீங்குகளும்
நம்மை சூழ்ந்து நிற்கிற இந்த நாட்களிலே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஈவு. நம்முடைய மேன்மையினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய நற்செயல்களினால் அல்ல, ஆண்டவர் நம் மீது கொண்ட கிருபையின் நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் இந்த காலை பொழுதை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் நமக்கு ஈவாய் தந்த காலை பொழுதிலே முழுமையாய் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, சுத்த இருதயத்தேனிலே சிருஷ்டியும் அப்பா, நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நான் செய்த ஒவ்வொரு பாவ செயல்களில் இருந்தும் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும் அப்பா. தூய இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று மன்றாடி வேண்டுதல் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நாம் செய்த பாவ செயல்களை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாய் நிறுத்தி நம்மை முழுமையாய் ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு முன்பாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். என் மீட்பரே, நல் நேசரே, எனது உள்ளத்தின் சந்தோஷமே, நான் உம்மை சமீபிக்கிறேன். நீர் என் மேல் கிருபையாயிரும்.
விசுவாசமுள்ளவர்களாக பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுள் இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். அவர் உங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப தண்டிப்பதில்லை. உங்கள் பிழைகளை உணர்ந்து அவரிடத்தில் அறிக்கையிட்டதனால் கடவுள் தமது ஆற்றலினால் பாவ மன்னிப்பை கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியரின் தேறுதலையும் தந்து முடிவில்லா நித்திய வாழ்விற்கு நேராய் உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி பலிகளால் அவரை கனப்படுத்த அழைக்கப்படுகிறோம். வாழ்வை ஒரு விசை திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் நம் வாழ்விலே செய்த நன்மைகள் ஏராளம் என்று காண்கின்றோம் அல்லவா? இந்த கொள்ளை நோயின் காலத்திலே பலவிதமான ஆபத்துகளும் தீமைகளும் நிறைந்து அனுதின வாழ்விலே நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிற போது எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்த நம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோமா? நாம் நிர்மூலமாகி போகாமல் இருப்பது அவரது சுத்த கிருபையினால் அல்லவா? நிலையற்ற பூமி, காலையிலே மலர்ந்து மாலையிலே உதிர்ந்து போகும் மலருக்கு ஒப்பான வாழ்வு, இம்மட்டும் இந்த பூமியிலே நிலைத்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தாரே. ஆண்டவர் நம் வாழ்விலே தந்த இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதற்காய் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தந்த நல்ல இயற்கைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்த காற்று, ஆண்டவர் தந்த நீர் நிலம், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் தந்த நல்ல விளைச்சலுக்காய், ஆண்டவர் தந்த நல்ல பணிகளுக்காய், ஆண்டவர் தந்த தொழில்களுக்காய், ஆண்டவர் நமக்கு தருகிற கல்விக்காய், ஞானத்திற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் தந்த நல்ல உறவுகளுக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரை பற்றி நிற்கிற விசுவாச வாழ்விலே உறுதியோடு பயணிக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு தந்தாரே. ஆண்டவரே, என் விசுவாச வாழ்விற்காய் பிசாசானவன் எவ்வளவா என்னை விசுவாச வாழ்வின் என்று வீழ்த்தி விடும்படியாய் எத்தனப்பட்டும் பிசாசானவனுக்கு நான் அடிமைப்பட்டு போகாதபடி என் அன்புள்ள ஆண்டவரை பற்றி கொண்டு வாழுகிற கிருபைகளை நீர் தந்திருப்பதற்காய் திருச்சபையிலே எங்களை இணைத்து கொண்டு திருச்சபையின் ஒழுங்குகளின்படி நாங்கள் வாழவும், திருச்சபை ஐக்கியத்திற்குள்ளாய் நாங்கள் எப்போதும் இணைந்திருக்கவும், திருமுழுக்கு, திருவிருந்து ஆகிய தேவரீர் எங்களுக்கு தந்த அருட்கொடைகளிலே நாங்கள் பங்கு பெறவும், எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு தந்து வருகிற நல்ல ஈவுகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். கொள்ளை நோயின் நிமித்தமாய் ஆலயத்திலே ஆண்டவரை தொழுகை செய்ய இயலாத சூழலிலும் இக்காணொலி மூலம் இணைந்து ஆண்டவரை தொழுகை செய்கிற வாய்ப்பை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் தந்து வருகிற இந்த தொழுகைகளுக்காய், தொழுகையினூடாய் நீர் தந்து வருகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய், வாழ்வின் நெறிமுறைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். பாவம் நிறைந்த உலகிலே பலவித பாவங்களை நான் செய்திருந்தும் என்னுடைய மன்றாட்டை கேட்டு எனக்கு மனதிறங்கி என்னுடைய பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தந்து என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து அழிவில்லா நித்திய வாழ்விற்கு நேராய் என்னை வழிநடத்தி வருகிற உம்முடைய அன்பிற்காய் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற சங்கீதக்காரனை போல
ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும் நான் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் மனமாற்றத்தினூடாய் என்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வாய் அமைத்துக் கொள்வதன் வழியாய் என்னுடைய நன்றி பலிகளை நான் ஒன்று திரட்டி உமக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்லுவோம். சங்கீதக்காரனோடு இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தின் வழியாய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து அருள்நாதர் இயேசு கற்று தந்த ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றேக்கும் உடையவைகளே. ஆமேன். அமருங்கள். இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 56 முடிய. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 56 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்திறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்பவைகளே.
கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே மீண்டுமாய் ஒரு விசை நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். பக்தன் பாடுகிற போது, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் என்று பாடுகின்றார். நம்முடைய வாழ்விலே எத்தனையோ தடைகள், எத்தனையோ வியாதிகள், துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பலவிதமான ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பொருளாதார தேவைகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. மிகுந்த மனபாரத்தோடு வேதனையோடும் இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எத்தகைய தடைகள் நம்மை குறுக்கிட்டாலும் அந்த தடைகளை கடந்து நாம் பயணிப்போம். அல்லேலூயா பாடி பாடி தடைகளை கடந்து பயணிக்கிற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடத்திலே செல்லுகிற போது, நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிற ஆண்டவராய் நமக்கு இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை நாம் சொல்லலாம். உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. சிந்தனைகள் போராட்டம் வந்தும் இனியின் தேவன் தாங்கினாரே. சிந்தனைகள் போராட்டம் வந்தும் இனியின் தேவன் தாங்கினாரே. தேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. தேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. பெயர்க்கும்படியா கர்த்தரனை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரனை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து அழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து அழுகு போல எழும்பிடுவார். நம்
அல்லலாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எங்கள் வாழ்வின் எல்லா சூழலிலும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, நீர் எங்கள் நம்பிக்கையின் தேவனப்பா. உம்மை நம்பி கூப்பிடுகிற போது எங்களுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்கு கவனிக்கிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட பாதுகாவல், நீர் எங்களுக்கு தந்த பராமரிப்பு, நீர் எங்களுக்கு தந்து வருகிற உம்முடைய செல்வங்கள் அதிக மேன்மையுள்ளதாய் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இவை எதையும் பெற்றுக்கொள்வதற்குரிய ஞானம், தகுதி எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எங்களது மேன்மையான செயல்களின் நிமித்தமாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு, நீர் எங்கள் மீது பாராட்டுகிற இரக்கம், நீர் எங்கள் மீது கொண்டுள்ள உம்முடைய கிருபை, உம்முடைய மேன்மையான ஈவுகளை காலா காலங்களிலே நாங்கள் பெற்று இந்த பூமியிலே நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறதப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்கிறோம். இந்த பூமியின் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு தேவன். நீர் ஒருவரே எங்களை விடுவிக்க வல்லவர். நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்க வல்லவர். நீர் ஒருவரே எங்களை பரிசுத்தப்படுத்த வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டுமாய் ஒரு விஷயங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் வேண்டி நாங்கள் உம்மை மன்றாடி நிற்கிறோம் அப்பா. இந்த ஜெப வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியான கடவுளங்களை நிரப்புங்க. உடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. ஆவியிலே பலன் கொண்டு நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவர் தருகிற ஞானத்தோடு உம்மிடத்திலே நாங்கள் பேசட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு கொள்ளை நோயின் காலத்தில் இப்படி பிள்ளைகளாகி நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவாய் கொள்ளை நோயின் சூழ்நிலைகள் எங்களை பாதித்திருக்கிறது என்பதை நீர் அறிவீரப்பா. மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. பலகீனங்கள் எங்களை ஆட்கொள்ளுகிறது. பலகீனங்களுக்கு பயந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் இயல்பு வாழ்வு முற்றிலும் முடங்கி இருக்கிறதப்பா ஆண்டவரே. எங்கள் பணிகள் தொழில்கள் முடங்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வருமானங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் உறவுகளை நாங்கள் சந்திக்க இயலவில்லை.
ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே உம்மை நாங்கள் தொழுகை செய்ய இயலவில்லை. வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியின் குடிகள் அநேகம் பேர், லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான உடைய பிள்ளைகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? நாங்கள் என்ன செய்வோம்? உம்முடைய கிருபையின்றி, உம்முடைய பாதுகாவலின்றி, உம்முடைய பராமரிப்பின்றி நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாதப்பா. உம்முடைய கிருபையின்றி ஒரு அணுகூட அசையாது ஆண்டவரே. உம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு வேண்டும். இந்த ஜெப வேளையிலே உம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பராமரிப்பு எங்களுக்கு வேண்டும். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். இப்போதும் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய கிருபை விளங்குவதாக. ஆண்டவர் தருகிற முழுமையான பாதுகாவலை கொண்டு இந்த கொள்ளை நோயின் காலத்தை கடந்து நாங்கள் பயணிக்க எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எந்த சூழலிலும் இந்த கொள்ளை நோயின் தொற்று எங்களை அணுகாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் இயல்பு வாழ்வை நாங்கள் செய்வதற்கு, எங்கள் பணிகளை, எங்கள் தொழில்களை நாங்கள் கவனிப்பதற்கு எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கையின் வருமானங்களை நீங்கள் பெருக செய்யுங்க ஆண்டவரே. அனுதின வாழ்விலே எங்கள் தேவைக்காய் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற சவால்களை நீர் அறிகிறேன். சூழ்நிலைகள் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். சூழ்நிலைகளை கடந்து பயணிக்கிற ஆற்றலை தருகிற ஆண்டவரிடத்திலே நாங்கள் நிற்கிறோம். இல்லாமையில் இருந்து உருவாக்குகிற ஆண்டவரிடத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, நீரங்களை நடத்த வேண்டும். புல்லுள்ள இடங்களிலே நீர் நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களிலே எங்களை நடத்தும்படியாய் உம்மை கெஞ்சுகிறோம். வாழ்வின் கடினங்கள் மாறி போகட்டும் அப்பா. கஷ்டங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் நேசித்து ஆண்டவரிடத்திலே கொள்ளுகிற விசுவாசத்தின் வழியாய், ஆண்டவரை தேடுகிற தேடுதலின் வழியாய் வாழ்வின் கடினங்களை கடந்து பயணிக்க எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபைதார். இப்போதும் ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தண்டையிலே வருகிறேன் அப்பா. உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய திருப்பணிகளை நேசிக்கிற பிள்ளைகள், உடைய திருப்பணிகளை எவ்வளவாய் தாங்கி நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகும்படி நீர் செய்ய மாட்டீர். உடைய திருப்பணிகளை குறித்து அதிக பாரத்தோடு செயல்படுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகும்படி நீர் செய்ய மாட்டீர். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய மெய்யான சமாதானம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உடைய சமாதானம் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் தருகிற சந்தோஷங்கள் நிறைவாய் இருப்பதாக. இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் ஆண்டவர் தருகிற பாதுகாவல், ஆண்டவர் தருகிற செல்வங்கள் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இவர்கள் செய்கிற பயணங்கள் பாதுகாக்கப்படட்டும் அப்பா. வாழ்விற்கான ஒவ்வொரு பிரயாசங்களிலும் ஆண்டவர் தருகிற மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபைதாருங்க. ஆண்டவரை தேடி பெற்றுக்கொள்ளட்டும். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நேசித்து, இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து, அந்த ஜெபத்தின் வழியாய் ஆண்டவர் தரும் நன்மைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் பலகீன பாண்டங்கள், அநேக பலகீனங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. எங்கள் சரீரத்தின் உறுப்புகளின் செயல்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் அறியோம். எங்கள் அன்புள்ள கடவுள் அறிகிறேன். எங்களை உருவாக்கினவர் நீர். எங்களுக்குள்ளாய் ஒவ்வொரு உறுப்புகளையும் வைத்திருப்பவர் நீர். எங்கள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல்பட வைப்பவர் நீர். எந்த தீங்கும் இல்லாமல் எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் உடைய ஜீவன் கடந்து செல்லட்டும் அப்பா. குறிப்பாய் வயோதிப நிலைமையில இருக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உடைய ஜீவன் கடந்து செல்வதாக. வயோதிபத்திற்குரிய பாடுகளை விட்டு ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவர் தருகிற பலனோடு நடக்கட்டும். வயோதிப காலத்திலும் கனிதந்து புஷ்டியாய் வாழ்கிற அனுபவங்களை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் தருகிற பலனோடு நடக்கட்டும். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்த பெற்றோர், ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த சகோதர உறவுகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் உறவுகள் ஆங்காங்கே வாழலாம், தூர தேசங்களில் வாழலாம், தூர இடங்களிலே வாழலாம். எந்த சூழலிலே எங்கிருந்தால் எங்கள் அன்புள்ள கடவுள் அவர்களோடு இருக்கிறீர்.
அவர்களை பாதுகாக்க வல்லவர், அவர்களை பராமரிக்க வல்லவர். ஆண்டவர் எங்களுக்கு தருகிற பாதுகாவலும் பராமரிப்பும் எங்கள் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க எங்கள் அன்புள்ள கடவுளிடத்திலே திருப்பாதம் கெஞ்சி நாங்கள் மன்றாடி நிற்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையில் எங்கள் உறவுகள் ஒவ்வொருவரையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் என்ன என்பதை நீங்க அறியுங்க. எங்கள் அன்புள்ள கடவுள் தருகிற பூரணமான பாதுகாவல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும். இந்த ஜெப வேளையிலும் பலவித கொடிய பலகீனங்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேன்சர் போன்ற பொல்லாத வியாதிகளை சுமந்து திரிகிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளோடு ஆண்டவரிடத்திலே கதறிக்கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். நீர் குணமாக்கும் ஆண்டவர் என்று நாங்கள் அறிவோம். நீர் குணமாக்கும் வல்லமையுடைய ஆண்டவர் என்று நாங்கள் அறிவோம். உம்முடைய வார்த்தை சுகத்தை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் உம்முடைய வார்த்தை கடந்து செல்லட்டும். நீர் தருகிற பூரணமான சுகத்தை இப்போதும் நம்பிக்கையோடு இடத்திலே கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். உறவுகளை இழந்து வேதனையுற்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் தேசித்த உறவுகளை இழந்து வேதனையுற்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். நீராறுதலின் கடவுள் என்று நாங்கள் அறிவோம். உலகம் தரக்கூடாததும் உலகத்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாததுமான மெய் சமாதானத்தை தருகிற ஆண்டவர் என்று நாங்கள் அறிவோம். எங்கள் அன்புள்ள கடவுள் தருகிற மெய் சமாதானம், எங்கள் அன்புள்ள கடவுள் தருகிற ஆறுதல் அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்வதாக. ஆண்டவரே, நாங்கள் நிர்பந்தமான குற்றவாளிகளாய் இந்த பூமியிலே வாழுகிறோம் அப்பா. நிர்பந்தமான குற்றவாளிகளாய் வாழுகிறோம். பொல்லாத பிசாசானவன் எவ்வளவா எங்களை வீழ்த்தி விடும்படி, எங்கள் ஆத்மீக வாழ்வை வீழ்த்தி விடும்படி அவன் எத்தனித்து தெரிகிறார். பலவித கொடிய பாவங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாய் சுற்றி இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும். நித்திய வாழ்வை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நித்திய வாழ்விற்கு நேராய் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவர் தருகிற பலனோடு ஒரு பரிசுத்த வாழ்விற்கு வாழட்டும். ஆண்டவர் தருகிற பலனை கொண்டு நீதியின் பாதையிலே நடந்து நித்திய வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளட்டும். ஒருபோதும் எங்கள் ஆத்மாவை நாங்கள் இழந்து விடாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவரோடு நித்தியமாய் வாழும்படியாய் உருவாக்கப்பட்ட ஜனம். எங்கள் ஆத்மாவை நாங்கள் இழந்து விடாது எப்போதும் பரிசுத்தத்தை காத்து நீதியின் பாதையிலே நடந்து ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அந்த நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் கிருபையார். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நாங்கள் மிகவும் வாஞ்சித்திருப்பதை நீர் அறிவீர். எங்கள் இருதயம் ஏங்கி தவிப்பதை நீர் அறிவீர். வெகு விரைவாய் அந்த நாளை தாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் இணைந்து ஜெபிக்க, இணைந்து உம்மை ஆராதிக்கிற நாட்களை எங்கள் அன்புள்ள கடவுள் தாருங்க சுவாமி. உலகம் முழுமையும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து உம்மை அறிக்கை செய்கிற காலங்களா இந்த காலங்கள் அமையட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் குற்றங்களையும் எங்களை விட்டு எடுத்து போ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே தாழ்மையோடு இவைகளை கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற அனைவருக்கும் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற புதிய வருஷம் எல்லா அவருடைய ஆசிகளினாலும் உங்களுக்கு நிரம்பி இருப்பதாக. பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும்படியாய் நாம் அனைவரும் ஒரு நிமிடம் முழங்காற்படியிடுவோமாக. ஜீவித்திட கிருபையும் தீர்ந்ததால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே.
அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்திலும் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை அதிக நம்பிக்கையோடு உம்முடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்த புதிய ஆண்டிற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். வாழ்வை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் என்று கண்டு ஆண்டவர் தந்த கடந்த வருஷத்துக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிற போது நீர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தருவதெல்லாம் நன்மையும் சுமையுமாய் அமைய என்று உம்முடைய வசனத்தின்படியாய் தேவரீர் தருகிற புதிய ஆண்டை உம்முடைய நன்மையான ஈவுகளினால் உம்முடைய கிருபைகளினால் நீங்க முடிசூட்டி தாருங்க. நீடிய ஆயுளை தாருங்க. சமாதானமான வாழ்வை தாருங்க. ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்கிற விசுவாச வாழ்வை தாருங்க. இவர்கள் கல்வி, இவர்கள் பொருளாதாரம், இவர்கள் உறவுகள், இவர்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தருகிற பாதுகாவலையும் ஆண்டவர் தருகிற மிகுதியான மேன்மைகளையும் பெற்று வாழ்விலே உயர்வடைய வருஷத்தின் நிறைவை திரும்பி பார்க்கிற போது ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் என்று கண்டுகொண்டு நன்றி சொல்ல அந்த பாக்கியங்களை எங்கள் அன்புள்ள கடவுள் தாருங்க. உடைய நாமத்தினால் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மெய்யாகவே எங்கள் வாழ்த்து தேவரீருடைய மிகுதியான ஆசீர்வாதங்கள் இவர்களுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை மிகுந்த உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்யலாம். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் பொங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியாதனை எங்களுள்ளோ அழித்துரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அடைத்துரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்புரை துதியுங்கள்.
அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அமருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் தூய தொழுகையிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் ஒரு விசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தூய தொழுகைக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனம் இந்த நாளின் சிந்தனைக்குரிய வேத பகுதி ஆகும். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இந்த நாளின் சிந்தனைக்கான தலைப்பு தூய திருவிருந்து என்பது ஆகும். இறைமக்கள் மிக முக்கியமாய் கடைபிடிக்க வேண்டிய 2 திருவருட்சாதனங்கள், சாக்ரிமெண்ட்ஸ். ஒன்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட திருமுழுக்கு, இன்னொன்று இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின தூய திருவிருந்து என்று நாம் அறிவோம். தூய திருவிருந்தினை குறித்து நாம் இப்படியாய் புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாம் திருச்சபையின் இதயம் திருவிருந்து. இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாம் திருச்சபையின் இதயம் திருவிருந்து. ஒரு உடல் உயிருடன் இயங்க வேண்டும் என்றால் இருதயம் எத்துணை முக்கியமாய் இருக்கிறதோ அப்படியே ஒரு திருச்சபை உயிருள்ள திருச்சபையாய் அமைவதற்கு திருச்சபையில் அனுசரிக்கப்படும் திருவிருந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிவோம். இதனை புரிந்து கொண்டுள்ள இறைமக்கள் ஆண்டவர் நமக்கு அருளிய அருட்கொடைகளில் மிக முக்கியமான இத்தூய திருவிருந்தில் நம்மை இணைத்துக் கொண்டுள்ளோம். மட்டுமல்ல, நம்மிலே அநேகர் இத்திருவிருந்திலே நம்மை இணைத்துக் கொண்டுள்ளதன் வழியாய் திருச்சபையின் ஓட்டுரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு புரிதலை உடையவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் கடவுள் தம்மை இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம் உடலையும் தம் உதிரத்தையும் தந்து அருளி செய்த மீட்பை நினைவு கூறுகிற கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மை இந்த உலகத்திலே தந்து தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் தந்து மனுக்குல மீட்பை உறுதி செய்ததை நினைவு கூறுகிற ஒரு விருந்தாய் இதை ஆசரிக்க நம்மிலே அநேகர் தவறி போயிருக்கிறோம் என்பது உண்மை. இந்த சூழலிலே அல்லது திருவிருந்தை குறித்து ஒரு சரியான புரிதல் இல்லாத இறை மக்களாகிய நாம் திருப்பந்தியிலே சேர்ந்து தூய திருவிருந்தை ஆசரிக்கிற போது நம்மிலே நினைவில் கொள்ள வேண்டிய 3 மிக முக்கியமான காரணங்களை குறித்துதான் இந்த நாளிலும் தூய திருவிருந்து என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்ய இருக்கிறோம். திருச்சபையின் இதயமாகிய திருவிருந்திலே
இணைந்துள்ள பங்கு பெறுகிற நாம் அத்தூய திருவிருந்திலே பங்கெடுக்கிற போது நம்முடைய விசுவாச வாழ்வின் நினைவிலே நிலைநிறுத்த வேண்டிய 3 காரியங்கள், அதை குறித்துதான் இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தைகளினூடாய் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அப்படியாய் தியானம் செய்வது நம்முடைய ஆத்மீக வாழ்விலே ஆண்டவருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுகிற போது ஆண்டவருடைய திருப்பந்தியை குறித்த சரியான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ளவும், திருப்பந்தியிலே நாம் எப்படியாய் பங்கு பெற வேண்டும், அந்த திருப்பந்தி நமக்கு சொல்லுகிற உண்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் நமக்கு உதவியாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். அந்த விதத்திலே ஆண்டவருடைய திருப்பந்தியாகிய திருவிருந்திலே இறை மக்களாகிய நாம் பங்கு பெறுகிற போது நினைவில் கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், திருவிருந்து என்பது ஒரு உறவின் விருந்து. அதாவது ஆதியிலே உணவால் சிதைந்த உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவால் சீர்படுத்தின விருந்து என்ற புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுகிற போது அந்த திருவிருந்தை குறித்து நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், திருவிருந்து என்பது ஒரு உறவின் விருந்து. உணவால் ஏதேனிலே சிதைந்து போன உறவை உணவால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீர்படுத்தின விருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். திருவிருந்து உறவின் விருந்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனம் சொல்லுகிற போது தூய பவுலடிகளார் இப்படியாய் சொல்லுகிறார், அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கடவுள் மனிதனுக்கு அருளி செய்த அருட்கொடைகளில் மிக முக்கியமானது உறவுகள். மனிதனை சிருஷ்டித்த கடவுள் மனிதன் தனியாயிருப்பது நல்லது அல்ல, ஏற்ற காலத்திலே அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி உறவுகளை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மட்டுமல்ல, கடவுளே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே அவர் உலாவினார் என்று பார்க்கிறோம். கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு சிருஷ்டிப்பின் காலத்திலே மிக நேர்த்தியாய் இருந்ததை திருமறையினூடாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அனுதினமும் ஆதாம் ஏவாள் வைக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திலே கடவுள் உலாவினார் என்று பார்க்கிறோம். ஆக கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவு நிலைமை மிக சிறப்பாய் சிருஷ்டிப்பிலே அமைந்திருந்தது. ஆனால் எப்போது மனிதன் உணவுக்காய் கடவுளுக்கு கீழ்ப்படியாதபடி பாவம் செய்தானோ அப்போது கடவுள் மனிதனோடு கொண்டுள்ள உறவிலே பிளவு ஏற்பட்டதை நாம் அறிவோம். ஏதேனிலே ஒன்றாக இருந்த கடவுள் ஏதேனை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விடுவதை பார்க்கிறோம். உணவின் நிமித்தமாக நடுமரத்தின் கனியை ஆதாம் ஏவாள் புசித்து கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதன் நிமித்தமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவிலே பிளவு ஏற்பட்டது.
அந்த பிளவின் நிமித்தமாக ஏதேனை விட்டு ஆதாம் ஏவாள் துரத்தப்படுகின்றார்கள். அதனை தொடர்ந்து பார்க்கிற போது காயின் ஆபேலை கொலை செய்து சகோதர உறவிலே பிளவை ஏற்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆக உணவினால் உறவிலே ஏற்பட்ட சிதைவை நாம் இந்த பகுதியிலே கண்டுகொள்ளுகிறோம். நடுமரத்தின் கனியாகிய உணவின் நிமித்தமாய் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு, மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு பிளவுபட்டு போனது, சிதைந்து போனது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியாய் உணவினால் ஏற்பட்ட அந்த உறவிலே ஏற்பட்ட பிளவை சீர் செய்யும்படியாய் தாமே உணவான ஒன்றை நினைவு கூறுவதுதான் திருவிருந்து. நடுமரத்தின் கனியாகிய அந்த உணவை புசித்து மனிதன் இழந்துவிட்ட உறவை கடவுள் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உணவாய் தந்து அதை சீர் செய்த அந்த நிகழ்வை நினைவு கூறுவதுதான் திருப்பந்தி அல்லது திருவிருந்து என்று நாம் பார்க்கிறோம். ஓட்டுக்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ கடவுளால் தரப்பட்ட அருட்கொடை அல்ல திருவிருந்து. மாறாக ஏதேனிலே உணவினால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உறவிலே ஏற்பட்ட பிளவை கடவுள் தாமே தன்னை உணவாய் தந்து சீர் செய்த நிகழ்வாக திருவிருந்து கருதப்படுகிறது. அதுதான் திருவிருந்தின் முக்கியமான ஒரு புரிதலாக நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பந்தியை நாம் ஆசரிக்கிற போது முதலாவதாக நம்முடைய நினைவிலே நிற்க வேண்டிய காரியம் திருவிருந்து உணவால் சிதைந்து போன உறவை மீண்டுமாய் புதுப்பித்த ஒரு உறவின் விருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக திருப்பந்தி அல்லது திருவிருந்து நமக்கு சொல்லுகிற உண்மை, திருவிருந்து என்பது உணவு அளிப்பவர் தாமே விருந்தாகிற நிகழ்வு என்று பார்க்கிறோம். பொதுவாக பூமியிலே அநேக விருந்துகள் ஆசரிக்கப்படுவது உண்டு. திருமண விருந்து, புதுமனை புகுவிழா விருந்து, இன்னுமாக ஐக்கிய விருந்துகள் என்று அநேகம் விருந்துகள் பல காரணங்களை ஒட்டி நாம் ஆசரிப்பது உண்டு. ஆனால் எந்த ஒரு விருந்திலும் விருந்து அளிப்பவரே உணவாகிற நிகழ்வை நாம் பார்க்க முடியாது. ஆனால் திருவிருந்தின் மேன்மை என்னவென்றால் திருவிருந்திலே விருந்து அளிப்பவரே உணவாக மாறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். நாம் திருவிருந்திலே உட்கொள்ளுகிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. நாம் திருவிருந்திலே பருகுகிற திராட்சரசம் அது கிறிஸ்து நமக்காக சிந்திய திரு ரத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக திருவிருந்து உணவு அளிப்பவரே உணவாகும் விருந்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதை உறுதி செய்த ஒரு பிறப்பாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகில உலகிற்கும் உணவாக இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய பிறப்பு அப்பத்தின் வீடு என்று பெயரிடப்பட்ட பெத்லேகேமிலே அவர் பிறந்தார். பெத்லேகேமிற்கு அப்பத்தின் வீடு என்ற சிறப்பு பெயர் உண்டு. அதை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னணையிலே புல் தொட்டியிலே தீவன தொட்டியிலே அவர் கிடத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். தீவன தொட்டியிலே அவர் கிடத்தப்பட்டதற்கு அடையாளம் அவர் அகில உலகத்தின்
பாவத்திற்காக பிற்கப்படுகிற ஒரு உணவாக, ஒரு அப்பமாக அவர் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார் என்ற புரிதலை நமக்கு உருவாக்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலேயே அவர் உணவாகும் விருந்தை கொடுப்பவராக, அதாவது தாமே உணவாகும் விருந்தை அளிப்பவராக அவர் பிறந்தார் என்பதை சொல்லி நிற்பதை நாம் பார்க்கிறோம். உணவுக்காக ஆதாம் ஏவாள் பாவம் செய்தனர். உணவால் ஏற்பட்ட அந்த பாவத்தை போக்குவதற்கு தாமே தம்முடைய சரீரத்தையே அவர் இந்த உலகிற்கு உணவாய் தந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை வலியுறுத்துகின்ற ஒன்றாய் திருவிருந்து நமக்கு அமைகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருவிருந்து உணவளிப்பவரே விருந்தான சிறப்புமிக்க ஒன்று. உணவளிப்பவரே விருந்தான உணவான ஒன்றுதான் திருவிருந்து நமக்கு வலியுறுத்தும் இரண்டாவது காரியம். திருவிருந்திலே, திருப்பந்தியிலே இறைமக்களாகிய நாம் பங்கு பெறுகிற போது அதன் வழியாய் அப்பத்தை, திராட்சரசத்தை நாம் உட்கொண்டு பருகுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமே இத்திருப்பந்தியிலே நாங்கள் உட்கொள்ளுகிறோம், நாங்கள் பருகுகிறோம் என்ற சிந்தனையோடு அதை கொள்வது, அதை ஆசரிப்பது கடவுளுக்கு பிரியமாய் அமையும். மூன்றாவதாக திருவிருந்து நமக்கு சொல்லித்தரும் உண்மை, திருவிருந்து அழியா வாழ்வை தரும் விருந்து, நித்திய வாழ்வை தரும் விருந்து. இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிற போது அந்த திருவிருந்திலே கூட உலக காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு அந்த பந்தியை ஆசரிக்கிறோம். திருப்பந்தியிலே கூட உலக தேவைகளை முன்னிறுத்துகிற ஒரு செயல் நமக்குள்ளாயிருக்கிறது. அது ஒரு பாவமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரம் முழுமையும் படிக்கிற போது மிக தெளிவாய் திருப்பந்தியினுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரம் சொல்லுகிற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பகுதி முழுமையும் ஒரு ஆத்மீக வாழ்விற்கு, நித்திய வாழ்விற்கு நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. திருப்பந்தி அல்லது திரு சரீரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட திரு சரீரம் நித்திய வாழ்விற்கு நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. திருவிருந்து அல்லது திருப்பந்தி என்பது உலக தேவைகளுக்காய் நாம் ஆசரிக்கிற ஒன்று அல்ல. நித்திய வாழ்வை, அழியா வாழ்வை வலியுறுத்தி நாம் ஆசரிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் அருட்கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிற போது, ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 50வது வசனம் சொல்லுகிற போது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். தொடர்ந்து படிக்கிற போது, திருவிருந்து வாழ்வு தரும் விருந்து, வாழ்வு தரும் ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவின் சரீரம் என்று நாம் படிக்க முடிகிறது. யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 40 முழுமையும் படிக்கிற போது இந்த காரியங்களை நாம் கண்டுகொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட சரீரம் அது நித்திய வாழ்விற்கு நம்மை நடத்துவது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட யூதர்கள் உடனடியாக சரீர பிரகாரமாக மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம்
கிடைக்கப்பெற்றது போன்ற ஒன்றாக அதை பார்க்கிறார்கள். உலகம் சார்ந்த தேவையாக பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது உலகம் சார்ந்த காரியம் அல்ல, மாறாக இது நித்திய வாழ்வை, அழியா வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுக்கப்படுகிற, உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லுகிறார். திருப்பந்தியை நாம் ஆசரிக்கிற போது திருப்பந்தியிலே நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், திருப்பந்தி நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்மை நடத்த வேண்டும். நித்திய வாழ்வை குறித்து சிந்தையோடு அந்த திருப்பந்தியிலே பங்கு பெற வேண்டும். திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற போது கூட இந்த உலகம் சார்ந்த தேவைகளை நாம் முன்னிறுத்தி ஜெபிப்பது அல்ல, உலகம் சார்ந்த காரியங்களுக்காய் திருப்பந்தியிலே பங்கெடுப்பது அல்ல, அல்லது திருச்சபையிலே ஒரு ஓட்டுக்காக நாம் பங்கெடுப்பது அல்ல. முழுக்க முழுக்க திருப்பந்தி நித்திய வாழ்வை குறித்த சிந்தையோடு, அது நித்திய வாழ்விற்கு நேராய் நான் வழிநடத்தப்பட வேண்டும். இந்த திருப்பந்தியிலே நான் பங்கெடுப்பதன் வழியாய் அழியாத நித்திய வாழ்வை நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் என்ற உணர்வோடு நாம் அதிலே பங்கு பெறுவது நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். இது அநேகர் நாம் செய்கிற தவறு. திருப்பந்தியிலே கூட நம்முடைய உலக தேவைகளை நாம் முன்னிறுத்துகிறோம். திருப்பந்தி அனுசரிப்பது கூட உலக தேவைகளுக்காய் நாம் அதை செய்கிறோம். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லுகிறார், திருப்பந்தி அழியா நித்திய வாழ்விற்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட உடலை நினைவு கூறுகிறார், சிந்தப்பட்ட உதிரத்தை நினைவு கூறுகிற ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த திருப்பந்தியிலே நாம் பங்கெடுக்கிற போது நிச்சயமாய் அழியாத நித்திய வாழ்வை கேட்பவர்களாக, அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நான் பங்கு பெறுகிற திருப்பந்தி திருவிருந்து எனக்கு உதவி செய்யட்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் இதிலே பங்கு பெறுவர்களாக இருந்தால் அது நமக்கு மிகுந்த நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்கு ஆசீர்வாதமான ஒன்றாய் அமையும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் திருச்சபை உறவிலே நம்மை இணைத்துக் கொண்டு கடவுள் நமக்கு தந்த அருட்கொடைகளுள் ஒன்றான திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிறோம். திருவிருந்து திருச்சபையின் இதயமாய் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அத்துணை முக்கியத்துவம் வாய்ந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நேரத்திலும் மிக முக்கியமாய் 3 காரியங்களை நம்முடைய நினைவிலே நாம் கொள்ள வேண்டும். முதலாவதாக, திருவிருந்து என்பது உணவால் சிதைந்து போன உறவை புதுப்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. இந்த திருவிருந்திலே நான் பங்கு பெறுகிற போது ஆண்டவருக்குள்ளாய் நான் சிதைந்து போன, இழந்து போன உறவை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் சக மனிதர்களோடு நான் இழந்து போன உறவை மீண்டுமாய் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்ற உணர்வோடு அதிலே பங்கு பெறுவது அவசியம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், திருவிருந்து என்பது உணவளிப்பவரே உணவாகும் விருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட உதிரம் என்ற பயபக்தியோடு அந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு வருவது அவசியம். மூன்றாவதாக, மிக மிக முக்கியமாக நாம் பார்த்தோம், திருப்பந்தி அனுசரிக்கிற போது, திருவிருந்து இல்லை நாம் பங்கு பெறுகிற போது, திருப்பந்தி ஒருபோதும் உலக மேன்மைகளுக்காக, உலக தேவைகளுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒன்று அல்ல. அது அழியா நித்திய வாழ்விற்கு நம்மை வழி நடத்துகிற ஒன்று. அழியா நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் இதிலே நான் பங்கெடுக்கிறேன் என்ற உணர்வோடு நாம் பங்கெடுக்க வேண்டும். திருப்பந்தியிலே உலக தேவைகளை முன்னிட்டு நாம் ஜெபிப்பது கூடாது. திருப்பந்தி அனுசரிக்கிற போது அழியா நித்திய வாழ்வை கேட்டு ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடினால் அது சிறப்பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாய் நமக்கு அமையும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளின் அருட்கொடைகளான திருவிருந்தை அர்த்தமுள்ளதாய் ஆசரிப்போம். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன்.
ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனுஷரானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் மதுவாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உடன் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நிறைவு கீதமாக நாம் யாவரும் நின்றபடியே கீர்த்தனை பாடலில் 284வது பாடலை பாடுவோமாக. இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கவரே, நேசமுசி பாறுதல் இயேசுவில் கண்டேன் யான். இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கவரே, நேசமுசி பாறுதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமுசி பாறுதல் இயேசுவில் கண்டேன் யானும். என்ன மதுரம் அவர் நன்னய நாம சுவை, என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடே நீவைய தஞ்சம் சூயிருக்கையில். அஞ்சிடே நீவைய தஞ்சம் சூயிருக்கையில். பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாய்வார். சோபித நீதியுடை ஆபரணமாய்வார். ஆசையன் மணவாட்டி ஆக்குவின் உன்னையனோ, தேசமுறுதியுரை இயேசு எனக்களித்தார். தேசமுறுதியுரை இயேசு எனக்களித்தார். இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கவரே, நேசமுசி பாறுதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமுசி பாறுதல் இயேசுவில் கண்டேன் யானும். ஜெபிப்போம்.
வாழ்வு தரும் ஜீவாப்பமாக்கிய எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் உம்மை தொழுகை செய்யும்படியாய், தொழுகையினூடாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்யும்படியாய் எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு தந்த நல்ல ஈவை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொழுகையை நிறைவேற்றிக்கொண்டீர். தொழுகை உம்முடைய அடியவர்களாகிய எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தது. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாய் ஒரு விசை இந்த நாளின் தொழுகையினூடாய் நீர் தந்த உம்முடைய ஆற்றலுள்ள வார்த்தைகளை எங்கள் மனக்கண்களுக்கு முன்பாய் நிறுத்துகிறோம். திருவிருந்து நீர் எங்களுக்கு தந்த அருட்கொடை. உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் உம்முடைய திருப்பந்தியை அனுசரிக்கிற போது எங்கள் வாழ்விலே நிற்க வேண்டிய 3 காரியங்களை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். திருவிருந்து, உணவால் சிதைந்த உறவை உணவால் சீர்படுத்திய விருந்து. திருவிருந்து, உணவளிப்பவரே உணவாகும் விருந்து. திருவிருந்து, அழிவில்லா நித்திய வாழ்வை தரும் விருந்து. மிக ஆழமான சத்தியத்தை இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளினூடாய் நீர் எங்களுக்கு தந்ததற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கேட்ட உம்முடைய வார்த்தைகள் இவர்கள் இருதயத்திலே பதிந்து உம்முடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலே பதித்து கொண்ட வார்த்தைகளினூடாய் திருச்சபையிலே ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற எங்கள் அன்புள்ள கடவுளுடைய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, பிசாசானவன் நாங்கள் ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளை எங்களை விட்டு எடுத்து செல்லாதபடி எங்கள் இருதயத்திற்கு நீர் பாதுகாவலாய் இரும். இந்த நாளிலும் இணைந்து காணொலி மூலம் தொழுகை செய்த ஒவ்வொரு உம்முடைய அடியவர்களையும் மீண்டுமாய் ஒரு விசை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். பலன் இழந்தவர்களாய் இத்தொழுகையிலே நாங்கள் பங்கு பெற்று ஆண்டவர் தந்த புதிய பலனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். புதிய சிந்தனைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட புதிய சிந்தனைகளும் தேவரீர் எங்களுக்கு தந்த புதிய பலனும் மீண்டுமாய் நாங்கள் இழந்து விடாதபடி எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர ஆண்டவருடைய திருக்கரங்களை பற்றி கொள்கிறோம். நீர் எங்களை முழுமையாய் ஆண்டு கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் வழியாய் தாழ்மையோடு இவைகளை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபத்தை கேளும் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே. ஆமென். ஓம் சித்தம் தேவா என் பாக்கியோ உயவன் நீர் தாமே களிமண்ணானே. ஓம் சித்தம் போல ஆக்கும் என்னை ஒப்புவித்தே கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் நம்பிக்கையோடு பெற்று செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.